பார்க்கிறோம். டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி இன்றிரவு 9 மணிக்கு அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் அங்கு இன்று இரவு 9 மணிக்கு அமித்ஷாவை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த சந்திப்பு குறித்த நேரம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இபிஎஸ் மற்றும் அமித்ஷாவுடனான சந்திப்பு இரவு 9 மணிக்கு நடக்க இருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அது தொடர்பான தொகுதிகளை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையானது இன்று டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா இடையே நடைபெற உள்ளது. குறிப்பாக தற்பொழுது டெல்லிக்கு வந்தடைந்த அவர் இன்று இரவு 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை அவர் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு ஆலோசனையின் பொழுது குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எவ்வளவு தொகுதிகள் என்பது எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டுள்ள, அதிமுக போட்டியிட உள்ள தொகுதிகள் எவை, பாஜக விருப்பம் தெரிவித்துள்ள அந்த தொகுதிகள் எவை என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் அவர்கள் ஆலோசிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பின் பொழுது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மூத்த அதிமுக தலைவர்கள் தம்பிதுரை ஆகியோர் உடனிருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே அன்புமணி தலைமையிலான அந்த ஒரு பாமகவினுடைய பிரிவிற்கும் இடங்களை ஒதுக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான அந்த ஒரு தொகுதி இறுதி செய்வதையும் அவர்கள் இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் இருந்து இரண்டு தலைவர்களுமே மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.